புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. ஹாய் புவனேஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மற்றும் இன்று கல்யாண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. அக்கா, நீ என்னக்கா பார்த்துட்டு இருக்க? நான் சும்மா யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்டி. ஏன்டி நீ என்ன பார்த்துட்டு இருக்க? நானும் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏக்கா, வீட்லயே ரொம்ப போர் அடிக்குதுக்கா. அங்கம்மாக்கா வீட்டு கூட போயிட்டு வந்திருக்கலாம். நீ மாசமா இருக்கனால எங்கேயுமே போக முடியலக்கா, எரிச்சலா இருக்குக்கா. ஏய், அக்காள் தங்கச்சி என்ன செஞ்சுக்கிருக்கீங்க? அந்த செல்ல வச்சே நோண்டிக்கிருக்கீங்க. எங்க வர்றியே மாலினி, உன என்ன சொல்லியிருக்கேன் நானு? அம்மா, என்னம்மா போர் அடிக்குதுமா? செல்லு நோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கம்மா. அதுக்கு என்னம்மா பண்றது? செல்லு நோண்டக்கூடாது, வெளியிலயும் போகக்கூடாது, எப்படிமா பொழுது போகும்? இங்க வர்றியே ஒரு 4-5 மாசத்துக்கு கோளார கம்முன்னு வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம இருக்குன்னு சொல்லிவிட்டேன். இப்படி நான் கழிச்சு குழந்தைன்னதே பெரிய விஷயம். அதுல சும்மா அந்த செல்ல வச்சு நோண்டிக்கிறது என்னடி அர்த்தம்? வெளியில போக கூடாது, செல்ல நோடக்கூடாது எத்தனை சொல்லிக்கிறேன் உனிய. திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிறீங்க அக்கா தங்கச்சியும். ஏமா, நான் எங்கம்மா பொழுதுனைக்கு யூஸ் பண்றேன்? எப்பயாவது எடுத்து கொஞ்ச நேரம் வீடியோ தான் பாத்துட்டு இருக்கேம்மா. அதுக்காண்டி இப்படியே உட்காந்துருந்தா எரிச்சலா இருக்குல்லம்மா. முதல்ல செல்ல எடுத்த பக்கம் வை, தள்ளி வை. முதல்ல தள்ளி வச்சு இந்த பழத்தை வாங்கி சாப்பிடு. ஏய், இங்க வர்றி மது, நீ தாண்டி அவளுக்கு எடுத்துக்கு இருக்க. அவ பேசாம இருக்கா. நீ செல் நோண்டுறனால அவள் நோண்டிக்கிருக்கா. உடனே தாண்டி முதல்ல அடிக்கணும். ஏமா, என்னம்மா, அக்காலாம் மாசமா இருக்கா? அவ தானே செல் நோண்டக்கூடாது. நானும்மா மாசமா இருக்கேன், நாயம்மா நோண்டக்கூடாது. ஏதோ நல்ல வேக்காரமா பேசி நல்ல அறிவாளி மாதிரி பேசு. ஏண்டி செல்லு எதுக்கு நோண்டக்கூடாதுன்னு சொல்றேன் நானே. அவ இப்பதான் 3 மாசம் ஆயிருக்கு. 3 மாசம் கூட என்ன சரியா ஆகல. அதனால செல்லு நோண்டக்கூடாது. அந்த நெட்ல நீங்க யூஸ் பண்றீங்க, அதுல இருக்க ரேஸ் வந்து தேவையில்லாம அந்த கருவை பாதிக்கும்னு சொல்றாங்கல்ல. அதனாலதான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கூட நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த செல்ல நீங்க யூஸ் பண்றப்ப அந்த ரேஸ் ஊரம் பாதிக்கும் தான் சொல்றாங்க. குழந்தை கருவை பாதிக்கும்ன்றாங்க வளர்ச்சியை. அதனாலதான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். நீ யூஸ் பண்ணாலும் சரி, அவ யூஸ் பண்ணாலும் சரி, பக்கத்துல வச்சு யூஸ் பண்றப்ப அது கருவை பாதிக்கத்தான் செய்யும். நீ எதுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ற? நீ வெளில உட்காந்து யூஸ் பண்ணு போ, ஹால்ல போ. எதுக்கு நீ வந்து உட்கார்ற? வந்தேன்னா அவளை உட்காந்து பேசிக்கிட்டு பேசாம அதை ஒரு சும்மா செல்ல பிடிங்க வச்சுக்கிட்டு கையில பிடிங்க கக்கூசுல விட்டுருக்கேன் பாத்துக்கோங்க. ஏமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலம்மா. சும்மா உன் மக சீமை இல்லாம மாசமாயிட்டா, அதுக்காண்டி இருக்கிறவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கமா. நீ ரொம்ப தான் ஓவர்மா. ஆமாடியே, அந்த பிள்ளை முட்டினால மாசமாகாம நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அந்த பிள்ளை மாசமான தான் எனக்கு உயிரே வந்துச்சு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க போய் எம்பிட்டு காசு செலவழிச்சு நிக்கலன்றாங்க. இந்த மாதிரி ஐவிஎஃப் ஐவிஎஃப்லாம் எம்பிட்டு காசு செலவு பண்றாங்க தெரியுமா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடனாளியா போயிடுறாங்கடி. என் பிள்ளைக்கு ஒரு காசு செலவு இல்லாம அந்த கடவுளை இயற்கை அந்த குழந்தைய கொடுத்துருக்காரு, அதுவே பெரிய விஷயம். அதுல செலவு பண்ணாலும் பரவாயில்ல, உடம்பு எப்படி பாதிக்குது தெரியுமா? அந்த ஐவிஎஃப் ஐவி எல்லாம் பண்றதுனால பிள்ளைக்கு இத்து போகுதுடி. அப்படியே நான் பக்கத்து வீட்டுல அந்த பிள்ளை செல்வி, அந்த பிள்ளைக்கு செஞ்சு அப்படித்தானடியே நூலா போயிட்டா. எப்படி இருந்த உள்ள தெரியுமா? தலை 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 தக்காளி பழம் மாதிரி இருந்தா பாத்துக்க. ஏமா, யாருமா நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாங்கல்ல இவங்க கவிதாக்கா, அவங்க பொண்ணு செல்வியா? ஆமாடியே, அந்த பிள்ளையத்தையும் கட்டி கொடுத்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல 7-8 வருஷமா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் போய் நம்ம ஐவிஎஃப் ஐன்னு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களாம். பண்ணி 2 தடவை நின்றுக்கோல. ஃபர்ஸ்ட் தடவை நின்றுச்சான் சொன்னிமேவான், ட்வின்ஸ் பாப்பாவான். நிக்க வச்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு ரொம்ப அந்த ப்ளீடிங் எல்லாம் ஆகி அது இதுன்னு அப்புறம் அந்த கரு வளர்ச்சி இல்ல, ஹார்ட் பீட்லாம் நின்று போயிருச்சு. ஆபாசம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 2.5 மாசம் 3 மாசம் கருவை போய் ஆபாசம் பண்ணிட்டு வந்துருச்சு அந்த பிள்ளை. பண்ணி நூலா போயிட்டா. எப்படி இருந்த பிள்ளை தெரியுமா? பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு. காசும் போய் உடம்பும் போய் பிள்ளைய அம்பிட்டு அவஸ்தப்படுது கடியே. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைய தேத்தி விட்டு 2வது கூட்டுக்கு போனாங்க. அச்சோ, அப்புறமா 2வது தடவை அதே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்களா? ஆமாடியே, 2வது அதே நம்ம கருவை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்களாம்ல, அது தனியா வாடகை கட்டணுமாம்ல. அதை எடுத்து வச்சு திரும்ப ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்காங்க. அப்பையும் போய் பாவம் நின்றுருக்கான். முதல்ல அந்த என்ன பேட்டா டெஸ்டா என்னமோ டெஸ்ட் எடுப்பாங்களாமடியே, அந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் காமிச்சிச்சான். ஏமா, அது பேட்டா இல்லம்மா, பீட்டா டெஸ்ட்மா. மாசமா இருக்கவங்களுக்குலாம் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, பீட்டான்னு சொல்லிட்டு. அதுல வந்து அவங்களுக்கு தெரியுமா அந்த அளவு வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கம்மா. பீட்டா நீங்க பேட்டா செருப்புன்னு சொல்லிடுவீங்க போல, உங்களோட சிரிப்புதாம்மா. ஆமாடி, இதெல்லாம் நல்லா கரெக்டா பேசி சிரிச்சு கிண்டல் பண்றதுக்கு மட்டும் வந்துரு. ஆனா செல்லு யூஸ் பண்ணா கருவை பாதிக்கும்னு ஒரு படிச்ச வேலைக்கு தெரிய வேணாமாடி. உனக்கு நீ தான் சொல்லணும், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. படிக்காதவன் நானும் அதெல்லாம் கரெக்டா சொல்றேன். நீ இந்த கிண்டல் பண்றதே வந்துடுற. நான் படிச்ச வேண்டிய பேசாம இருக்க மாட்டான். அப்ப அந்த டெஸ்ட் எடுத்துருக்காடியே, எடுத்து அதுலயும் ஃபர்ஸ்ட் தடவை காமிச்சா, செகண்ட் தடவை பாக்குறப்ப குறைஞ்சு போச்சான், ஒண்ணும் இல்லாம போயிருச்சான். அந்த பிள்ளை அப்பயும் அந்த பிள்ளை உடம்பு ரொம்ப வீக் ஆகி போய் ரொம்ப நாளா பாவை இப்போ விட்டுட்டாங்க. ட்ரீட்மெண்டே பண்றது இல்ல அவங்க. அதனால முடியல, கடன் ஆகி போச்சுங்க. எப்படி கடை 7-8 லட்சத்துக்கு மேல செலவாகி போச்சு போல. அப்படின்னு குழந்தையும் தாங்காம காசும் போய் அந்த பிள்ளை உடம்பும் போய் அந்த குடும்பமே இன்னைக்கு பாரு அப்படி கஷ்டப்பட்டு கிடக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? அந்த அக்கா எங்கேயோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து சித்தா ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன்னு சொன்னாங்கல்லம்மா, அப்புறம் அது என்னமாச்சு? அதையும் பார்த்தாங்க. சித்தா ட்ரீட்மெண்ட் பார்த்து 2 வருஷமா என்னமோ பார்த்தாங்க. அதுலயும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சுட்டே வந்திருக்காங்க போல. அதுலயும் கொனையாவா செலவழியுது. அதுல வந்து இத்தனைக்கும் கத்தி இல்லையா, கத்தி வர்றது இல்ல, ஒன்றும் வர்றது இல்ல, ஆபரேஷன் இல்ல, எந்த இதுமே இல்ல.
ஆனா மருந்துக்கு மட்டும் 3-4 லட்சம் செலவு பண்ணிருக்காங்களாம். 2 மாசத்துக்கு ஒருக்கா 30,000 ரூபாய் 40,000 ரூபாய், 2 மாசத்துக்கு ஒருக்கா 30,000 40,000 ரூபாயா அந்த மருந்துக்கு மட்டும் கட்டணுமாம்ல. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்களாம். ஆனா லேட் ஆகுமா அதுல ரிசல்ட் வர்றதுக்கு. அதனாலதான் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, சொந்த பந்தம் எல்லாம் பூரா கேட்கறாங்களே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சொல்லி இந்த பிள்ளை உடனே இந்த ட்ரீட்மெண்ட் வந்துச்சோல. ஆனா அதுலயே பண்ணிக்கிருந்தா உடம்பு நாள் பாதிக்காம இருந்திருக்கு அவங்களுக்கு. அதுல இருந்து சைடு எஃபெக்ட் இல்லையாம்ல. இந்த இங்கிலீஷ் மருத்துவம் பண்ணிதான் பாவம் பிள்ளை ரொம்ப உடம்பு ஒடிஞ்சு போயிட்டா. எனக்கெல்லாம் பார்க்கவே சங்கடமா இருக்கு அந்த பிள்ளைய பார்த்தா. என்னம்மா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்குமா. நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல நமக்கு இயற்கையாவே குழந்தை நின்றுச்சுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் கூட என்னடா பண்றது ஏதா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ட்ரீட்மெண்ட் போலாமா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா, டாக்டர் கன்சல்டிங் போலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ நம்ம தெய்வங்கள் தான், குல தெய்வங்க எல்லாரும் முன்னாடி வந்து உதவி செஞ்சு இயற்கையா ஒரு குழந்தை நின்றுக்குமா. நீ சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் கவனமா நடந்துக்கிறேம்மா. சொன்னா பார்த்தா அதுலயே அதுக்கு தக்க கரெக்டாக நடந்துக்கிறோம். சொல்றப்ப மட்டும் ஜெபிளியாடுமே நல்ல மண்டியா ஆட்டிவிட்டு அப்புறம் நான் செய்யறதையும் செய்வேன் செய்யக்கூடாது. உங்களுக்கு பொழுது உடனே டிவியை பாருங்க, இல்லைன்னா ஒரு பல்லாங்குழி விளையாடுங்க, ஒரு தாயக்கட்டை விளையாடுங்க, எனக்கு ஒன்று விளையாடுங்க. அதை விட்டு பிடிச்சும் உட்காந்து செல் நோடிக்கிறேன். என்னடி அர்த்தம்? சூப்பர் ஐடியா. ஏமா கேரம் விளையாடலாமா? நீ போய் விளையாடு, எடுத்து போய் உங்க அப்பாவோட வச்சு. அவளை விளாட மாட்டா ஏண்டி, அது கையை சுண்டி சுண்டி அடிக்கணுமே. சுண்டி அடிக்கிறப்ப நரம்புகள் இது ஒண்ணும் இல்லடியே, அதெல்லாம் அடிக்க கூடாது. அந்த விளையாட்டுல விளையாடக்கூடாது. ஏதோ ஒரு தாயக்கட்டை ஒரு இது பன்னாங்குழி அப்படி விளையாட்ட விளையாடணும். உடம்பு ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி எந்த விளையாட்டு விளையாடாதீங்க. அமைதியா இருங்க. 4 மாசத்து வரைக்கும் அவளை கவனமா பாத்துக்கிறது ஓ வேலை தான் சொல்லிவிட்டேன். ஓகே ஏக்கா சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்கணும். எடுத்து பேசக்கூடாது, புரியுதா? சரிடி அக்கா, நீ சொல்றத அப்புறம் கேட்கறேன்டி. அம்மா பெரிய மனசி. என்னங்க மாலினி அம்மா, என்ன என்னமோ அட்வைஸ் பண்ணிக்கே இருக்கீங்க ஓலைய மகளுக்கு. எப்படி இருக்கீங்க? அடியே மாலினி எப்படி இருக்க? வாமா அங்கம்மா வா, நல்லா இருக்கியா? அங்க ஆளையே காண அந்த பக்கம். மாசமானதுல இருந்து மாலினி பார்க்கவே வரலையே, இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஏக்கா வாக்கா, நல்ல வேலை வந்தக்கா. ஒரே போர் அடிச்சு கிடந்துச்சுக்கா. இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மா அட்வைஸா பண்ணி அருவியா அறுத்து கொண்டாங்கக்கா. ஹாய் பரமக்கா, செம்மையா இருக்கீங்க. வர வர தாவணி பாவடை சட்டை சுடிதாருன்னு கலக்குறீங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபேன் செட் எல்லாம் போடுறதில்ல போல இருக்கு. சூப்பர்க்கா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா, எங்க மம்மி தான் சுடிதார் தான் போடணும், ஆப் சாரி தான் போடணும், சேலை தான் கட்டணும்னு ஒரே டார்ச்சல்பா சாமி. நீ எல்லாம் பாரு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு என்ஜாய் பண்ற. பாரு பரம் எப்படி அழகா தாவணி வாட்சட்டை போட்டு எப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி வந்திருக்கா நச்சுன்னு இருக்குல்ல பாக்குறதுக்கு. நீ இந்த குழாயத்தை மாட்டி திடுற எப்ப பார்த்தாலும். நானும் சொல்றேன் மாங்கம்மா இவ்வளவு தாவணி பாவாடை சட்டை போடுறீன்ற சமத்துக்கு போட மாட்டேன்றா. போட்டா கொஞ்ச நேரம் போடுவா, கழட்டி வச்சு வந்துருவா. எனக்கு கேட்டா எனக்கு கசகசன் இருக்குன்றா. நம்ம என்ன செய்ய முடியும்? போற வீட்டுல மாமியா விடுமா இப்படி பேன் சட்டையை போட்டா? நீங்க வேறம்மா, அதெல்லாம் இவ மட்டும் என்ன சும்மா ஓடுறா, சும்மா குச்சியை வச்சு வரட்டிக்கே இருக்க மாதிரி இருக்கு. அப்ப நான் தான் போடுறா, இல்லைன்னா போட மாட்டா. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு இந்த பேண்ட் சட்டையை போட்டுட்டு அதுக்கு வாடு திரியணும்ன்றதுக்கு எனக்கு நாண்டு ஒரு தாவணி ஒரு சட்டை சேலை கட்டணும்னா அம்பிட்டு மேல் வலிக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? பரமே என்னாடி கல்யாணம் கேள்விப்பட்டேன். கலக்கடி, கங்க்ராச்சுலேஷன் ரீ. புஷ்பா என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏக்கா பேசாம இருக்கா, நீ வேற ஓட்டிக்கிருக்காத. நானே இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா வீட்டுல இருக்கலான்னு பார்த்தா என்னை அதுங்களும் துரத்தி விட பாக்குறாங்க. நீ வேற கல்யாணம் முடிச்சுட்டு போனா சும்மாவா இருக்க முடியும்? மாமியார் எதனாலும் சொல்லிக்கே இருக்கும், வேலை செய்யணும் வெட்டி செய்யணும். அப்பா அந்த குடும்ப பொறுப்பு இருக்கே அது பெரிய தலைவலி. எங்க அம்மா படுறாங்களே பாடு, அதை பார்த்தாலே கல்யாணம் முடிக்கணும்னாலே பயமா இருக்குக்கா. நீ வேற. ஆமாக்கா மாலினியக்கா, நல்லா இருக்கீங்களக்கா? எல்லாம் சாப்பிடுங்க, பழத்தெல்லாம் கட் பண்ணி அம்மா அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க என்னக்கா சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டே சாப்பிடுங்கக்கா. அது சரிக்கா. அங்கம்மாக்கா என்னக்கா கையில பாக்ஸ் வச்சிருக்க? வந்ததுல பேச்சியாவதுல அதை மறந்துட்டேன் பாரு. ஒண்ணும் இல்லடியே, வீட்டுல விட்டு மாங்காய் பச்சடி செஞ்சேன். உன் ஞாபகம் வந்துச்சு, மாங்காய் வச்ச நிம்மேவும் வாய்க்கு ருசியா நல்லா புளிப்பா சாப்பிடுவீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதை எடுத்துக்கு வந்தேன் மாங்காய் பச்சடியை. இந்தாங்கம்மா, அவளுக்கு அப்பப்ப கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடுங்க, சாப்பிடட்டும். என்னாடியே அப்புறம் என்ன, உனக்கு தான் மாங்காய் பச்சடி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஒழுக்கமா சாப்பிடணும், தொட்டுக்கிட்டேவும். எங்க அங்கம்மா சோறே சாப்பிட மாட்டேன்றா. சாப்பிட்டா எனக்கு ஓங்கரசுக்கு வருது, வாந்தி வருதுன்னு சாப்பிட்றதே இல்லை. பாத்துக்கங்க, ஒரு வாய் சாப்பிடுவா, போய் வாந்தி எடுத்து விட்டுருவா. இந்த பச்சடியை கடிச்சுக்கிட்டா நல்லா சாப்பிட முடியுமாலே? இங்க வேற மாலினி அப்படித்தாண்டி இருக்கும். சில பேருக்கு 3 மாசத்து வரைக்கும் 4 மாசம் வரைக்கும் வாந்தி வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் வாந்தி வந்துட்டே இருக்கணும், ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு தெம்பு இருக்கும், குழந்தைக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கும். அது எப்படி எனக்கு வாந்தி வருது சாப்பிடாம வச்சுக்கீங்க, அப்புறம் குழந்தை வந்து இப்படி ஈர கொஞ்சம் மாதிரி தினூண்ட தேர மாதிரி ஆகி போயிரு. பாத்துக்க, நல்லா சாப்பிடு. வாந்தி வந்தாலும் பரவாயில்ல, தின்னுட்டு வாந்தி எடு, ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? ஏக்கா நானும் சாப்பிடறதுக்கு முயற்சி பண்றேன், ஆனா சாப்பிடவே முடியலக்கா. அப்படியே சோத்தை பார்த்தாலே ஏதோ விரோதியை பார்த்த மாதிரி இருக்குக்கா. என்னக்கா பண்றது? ஒழுக்கமா சாப்பிடு, இல்லைன்னா டெய்லி வந்து நானே ஊட்டி விட்டு போயிருவேன். பாத்துக்க, உங்க அம்மா மாதிரி கெஞ்சி கேட்க மாட்டேன், எடுத்து வாயில துணிச்சு விட்டு போயிருவேன் வந்து. அப்படி சொல்லுங்க காண்டா, ரொம்ப செல்லம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட சொன்னா அது குழந்தை மாதிரி தான். இது வேணாம் அம்மா போட்டு பாடா படுத்துறாக்கா. நீங்க வந்தாதான் சொல்லி கேப்பா போல இருக்கு. டெய்லி வந்துருங்கக்கா. அப்புறம் என்ன மாலினியம்மா, என்னாச்சு? மது கல்யாணம் எப்ப வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நிச்சயமா எப்ப வைக்கலான்னு பேசிருக்கீங்க? அதேங்க தை வரந்தோடனே நிச்சயம் வைக்கலாம் தான் இருந்தா. அதுக்குள்ள இந்த பிள்ளை மாசமாயி போயிருச்சு. சரி எப்படி ஒரு மாசம் 1.5 மாசம் இருந்தாலும் கொஞ்சம் செண்டுச்சுன்னா பரவாயில்ல, அந்த கரு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம். எப்படினாலும் அங்கிட்டு போகணும், வர நிச்சயம் வச்சா அலையணும்ல. அதான் சொன்ன மாப்பிள்ளை வீட்டுல இந்த மாதிரி பிள்ளை வந்து மாசம் ஆயிருக்குங்கன்னு சொல்லி அவங்க நல்ல விஷயம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மாசம் கூட வைப்போம்னு சொல்லிட்டாங்க. அதே மாசி வரக்கு வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து வைக்கணும். அதுங்களும் இவ்வளவு கொஞ்சம் நாள் செண்டுக்கிறோம்ல, அதுக்காக தான் பாக்குறோம்.
ஆமா ஆமா, அதுவும் நல்ல விஷயம் தான். இப்படி நாள் கழிச்சு கடவுள் நமக்கு கொடுத்த வரம் இது, அதை நம்ம தவற விட்டக்கூடாதுல்ல. கல்யாணம் ஒரு மாசம் சென்று கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நல்ல மனுஷராத்தே இருக்காங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த பயல் நல்ல ராசிக்கார பையனையும் போல. எப்ப போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தீங்களோ இப்படி நாள் கழிச்சு மாலி முழு அமர்க்கால நல்ல வேலையாத்தே இருக்காப்புல, விட்டுறாதீங்க. அடுத்த மாசம் ஒரு நல்ல தேதியை பார்த்து நிச்சயத்தை பண்ணி வச்சு விட்டுருங்க. அப்புறம் என்ன மது, அப்ப கிரேட் எஸ்கேப். உனக்கு என்ன டைம் இருக்கு கூட இருக்கு, ஜாலி தான், என்ஜாய் பண்ணு. நீ எப்ப அங்கம்மா வைக்கலாம்னு இருக்கீங்க? பிள்ளைக்கு பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்க அண்ணன் வீட்லயே கட்டிக்கிறேன்னு சொன்னாங்களாம்ல. எப்ப நிச்சயம் பண்றதா இருக்கீங்க? அதேங்கா, இன்னும் அண்ணன் உங்க எதுவும் சொல்லல, கட்டிக்கிறேன் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் நிச்சயத்துக்கா நாளெல்லாம் சொல்லல, ஒண்ணும் வைக்கல. இதுக்கப்புறம் தான் பேசணும் அதெல்லாம். அதை சொல்லுங்க. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தர ரெடி பண்ண முடியும். கையில காசு ரெடி பண்ணணும், செய்யணும். கல்யாணம்லாம் சும்மாவா? எப்படி சொல்லியிருக்கு? ஜாதகம்லாம் பாத்தீங்களா? சாதகம் என்ன பாக்கலங்க. எனக்கு சாதகம் பார்த்தவங்க ஊரா எங்க நல்லா இருக்காங்க. சாதகம் பார்க்காம இருக்கவங்க நல்லா இருக்காங்க. எனக்கையோ அண்ணன் உங்க பார்க்க சொன்னா பாப்பேன். எனக்கு என்னமோ அந்த சாதத்துல நம்பிக்கை இல்லைங்க. எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ணனே உடனே பிள்ளை வரங்கிறது நல்லா இருக்காங்க. நம்ம இந்த ராசவண்டிக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டேன், ஜாதகம் பார்த்து எல்லாம் பார்த்தேன், கல்யாணம் பண்ணி வச்சான். இந்த பாவம் இன்னும் குழந்தை நிக்கல, அதை என்னத்த போய் பார்க்க. அதை சொல்லுங்க. இந்த மாலினிக்கு அப்படித்தானே எல்லாமே பார்த்துதான் கட்டி கொடுத்தான். ஜாதகம் இதுவும் பூரா பார்த்துட்டேன். அப்படி இருந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு இந்த குழந்தை நிக்கிறதுக்கு. ஏதாவது கடவுள் கண்ணை திறந்து பார்த்து இப்பதான் நின்றுருக்கு. ஏக்கா எதுக்கா நின்றுக்கே இருக்கீங்க? வாங்கக்கா உட்காருங்கக்கா. எனக்கு வந்தது நின்றுக்கே இருக்கீங்க. அட கடவுளே, நானும் பாருங்க இந்த பேச்சு ஆபத்துல உங்களை உட்கார சொல்லாம இருக்கேன். உட்காருங்க. மாலினி சொல்ல வந்து ஞாபகம் வருது. இருங்க, நான் போய் காப்பி எடுத்து உட்காருங்க. உட்காந்து பேசிக்கிறேங்க அவட்ட. உட்காந்து பேசிக்கிட்டு காப்பிலாம் வேணாம், இப்ப தெரிஞ்சு சாப்பிட்டு வந்தோம். நீங்க வேற பேசாம உட்காருங்க. இப்ப என்னமா அங்கம்மா கைதான் உட்காந்து பேசிக்கிட்டு போது, கொஞ்ச நேரம் சாப்பாடு போடு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கட்டுமா? வாங்க வாங்க உட்காருங்க. ஜாலி ஜாலி, இன்னைக்கு ஜாலி. எல்லாரும் உட்காந்து பேசலாம், என்ஜாய் பண்ணலாம். இத்தனை நாள் தனியாவே உட்காந்து போர் அடிச்சு கிடக்கு. அப்புறம் என்னங்க மாலினியம்மா, நீங்களும் உட்காருங்க. நீங்க இப்படி நின்று இருக்கீங்க, ஏன் தள்ளி உட்காரு மாலினி. அம்மா உட்காரட்டும். அதுக்கு தேங்க அந்த பிள்ளைய சொல்றேன். இம்பிட்டு வருஷம் கழிச்சு நல்லபடியா குழந்தை நின்று இருக்கு. அதுக்கு சனங்க எம்பிட்டு காசை போய் செலவு பண்ணுதுங்க தெரியுமா? அந்த இதுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லி அப்படிலாம் செலவு இல்லாம நம்ம கடவுள் இயற்கையா ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு. அதை கோளாரா பாத்துக்கணும்னு செல்ல நோண்டாதீங்க, செய்யாதீங்க, அங்கிட்டு இங்கிட்டு அலையாதீங்க, செய்யாதீங்க, நடக்காதீங்க, குனியாத, குத்த வச்சு கூட உட்காராதுன்னு இந்த பிள்ளைக்கு பல முறை சொல்லிக்கிருக்கீங்க. வேற என்ன செய்ய? எத்தனை இடம் சொன்னாலும் அவளுக்கு சேர்த்து செய்யறாளுங்க. அவளுக்கு அந்த பையன் எங்க இருக்கு? ஏமா இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் 2 லட்சம் தானே ஆகுது? நீ வேறம்மா நல்லா சொன்னவோ. அப்படி நினைச்சதான் பாவம் நிறைய சனம் போய் உள்ள போய் கடன்குள்ள விழுந்தது மாதிரி எந்திரிக்க முடியாம கிடக்கு. அதை இப்பதான் சொல்லிக்கிறேன் இவகிட்ட. என் பக்கத்து வீட்டுல ஒரு உள்ள செல்வின்ற ஒரு பிள்ளைக்கு இப்படித்தான் பார்த்து 2 லட்சம் நினைச்சதான் போனா ஆஸ்பத்திரிக்கு. அந்த 2 லட்சம்ன்றது முன்னாடி முன்பான மாதிரி கட்டுறது. அதுக்கப்புறம் இருக்கான் மாத்திரை மருந்து அது இதுன்னு எக்கச்சக்கமா எடுத்துறான். டெஸ்ட் கிஸ்ட்லாம் அதெல்லாம் அதுல வராது. அந்த ஹார்மோன் ஊசியை போடுறாங்களாம். அந்த ஊசிக்கு மட்டும்தான் இந்த 2 லட்சத்தை வாங்குறாங்க. ஹார்மோன் ஊசியை போட்டு அந்த எக்கு எடுக்கிறது மட்டும் அந்த காசு போல இருக்கு. அதே அந்த பிள்ளைக்கு டெய்லி எப்படி மாத்திரை மருந்துமா நர்ஸ் வந்து 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 வீட்டுல போட்டு போகும். அந்த பிள்ளைக்கு தனியா காசு கொடுக்கணும். அவங்க அம்மா சொல்லுது வாரத்துக்கே 10,000 ரூபாய் மருந்து மாத்திரைக்கே ஆகுன்றாங்க, குறைஞ்சபட்சம் ஆகுமா? அப்ப பாருங்க அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் எப்படி செலவாகும். ஒரு ஆளுக்கு 10 லட்சத்துக்கு மேல செலவாகுன்றாங்கம்மா, தெரியுமா? ட்ரீட்மெண்ட்ல போனா ஒரு ஆளுக்கு 10 லட்சத்துக்கு மேல செலவாகுமா? கிழிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் 10 லட்சம் இருந்தா 2 பிள்ளையே காசு சேர்த்துடலாமே. ஒத்த பிள்ளை பிறக்கிறதுக்கே 10 லட்சத்துக்கு மேல செலவு ஒண்ணுமாக்கும். ஆத்தாடி கிரு அது நினைச்சாலேவும். நீங்க வேற 10 லட்சம் செலவாகி கையில குழந்தைய கொடுத்தாலும் பரவாயில்ல. அம்பிட்டு காசு செலவு பண்ணியும் கூட பெயிலியரா போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதுவும் இல்லாமல அவங்க ஓடுற அந்த ஹார்மோன் ஊசி அந்த பிள்ளைய உடம்ப அப்படி பண்ணி விட்டுருதுங்க, பாடா படுத்தி. அந்த பிள்ளைலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குறுக்கு வலிக்குதுண்டுது, முது வலிக்குதுண்டுது, கால் வலிக்குதுண்டுது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ப்ராப்ளத்துக்கு உங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய்த்தானே இருக்கு. ஓயாம அந்த ஹார்மோன் ஊசி போடுறது உடம்பு பிள்ளைல அப்படி பாதிக்குதாங்க. ஏமா குழந்தை பெற்றாதானே உடம்பு பாதிக்கப்படும்? குழந்தை பிறக்காமே இந்த அளவுக்கு உடம்பு பாதிக்குதா? நீ நம்ம புஷ்பா எப்படி சொல்லிக்கிருக்க? குழந்தை பெத்தாதே உடம்பு பாதிக்கப்படலாம் கிடையாது. குழந்தை ஒரு தடவை நின்று அபாசன் பண்ணிட்டாலே அந்த உடம்பு ஒண்ணும் இல்லாம போயிருமா. அதுவே ஒரு டெலிவரி ஆனதுக்கு சமானந்தேன் தெரியுமா? பிள்ளை பெற்றவங்க உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதே மாதிரி ஒரு அபாசன் பண்ணிட்டா அந்த பிள்ளை உடம்பு அப்படி பாதிக்கப்படும் தெரியுமா? அதனாலதானே உனக்கு நான் அவசரப்பட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகாம வச்சிருக்கேன், தெரியாமையா வச்சிருக்கேன் நானு. ஊர் உலகத்துல சொல்றாங்கல்ல, இந்த நம்ம தெருவிலேயே ஒரு உள்ள அப்படித்தானே பார்த்து பாவம் கடனுக்கு ஆளாகி போச்சுல. அந்த இதை சொத்து பத்திரத்தை வச்சு கடைசியில லோன் எடுத்து அந்த கடன் அடைச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நமக்கு காசு உங்க காசு வேணா கூட பிரச்சனை இல்லம்மா, ஏதோ கடவுள் உணத்துல கொஞ்சம் இருக்கு செலவு பண்ணலாம். ஆனா உடம்பு வீணா போகுமேம்மா, அதுக்காண்டி தானே பேசாம இருக்கேன். அத்தை நார்மலா ட்ரீட்மெண்ட்டுக்கு போக செக்அப் பண்ண செய்ய அதுக்கு மட்டும் பாப்போம்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்க, நீங்க சொன்னாப்ல காசு உடம்பு போனாலும் செலவழிச்சு போடலாம். குழந்தை அபாசன் பண்றது ஒரு உடம்பு பாதிக்குதுன்றதை விட அவங்க ஓடுற ஊசி மருந்து அதை காட்டில உடம்பு பாதிக்குதுங்க. பிள்ளைய நொந்து நூடுல்ஸா போயிருது தெரியுமா? அதை பார்க்கலாம் எனக்கு மாலினியா வந்தே வரும் அந்த பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம்.
ஆத்தே நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போனா இப்படி தானே உடம்புலாம் பாதிக்கப்படும், என்ன செய்ய போதோ ஏதை செய்ய போதோன்னு சொல்லி கடவுள்கிட்ட நெத்த வேண்டிக்கே இருப்பேன் பாருங்க. அந்த இதுக்கு தான் கடவுள் கண்ணை திறந்து பார்த்து இயற்கையா குழந்தை நிக்க வச்சிட்டாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் புஷ்பாவுக்கும் சீக்கிரத்திலே குழந்தை நின்றும் பாருங்க. அவளுக்கு என்ன இப்ப 1 வருஷம் தானே ஆகுது, 1.5 வருஷம் ஆகுமா, அதெல்லாம் சீக்கிரத்தில் நின்றும் அவளுக்கு. பேசாம இருங்க. எங்கிட்ட வாங்க மாலினி அம்மா, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணும், சீக்கிரமே என் மருமக உண்டாகணும். இந்த பரம கல்யாணத்துக்குள்ளே என் மருமக மாசம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். இல்லாட்டினா அப்புறம் இந்த பிள்ளைக்கும் பார்க்கணும் அந்த பிள்ளைக்கும் பார்க்கணும், 2 பேத்துக்கு ஒரே நேரத்துல பாக்குற மாதிரி ஆயிரும். அதுக்குள்ளே ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் கடவுளேண்டு. பரம்புக்கெல்லாம் நின்றுவா, அவ சின்ன பிள்ளை தானே, வயசு கம்மி தானே, கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைக்கெல்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு நின்று வச்சுக்கிறதுலேயும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா, பரம் மட்டும்தான் கொஞ்சம் வயசுக்கார பிள்ளை, அப்ப நாங்க வயசான கேள்வியா இந்த பொம்பளை எப்படி பேசுதுன்னு பாரு. ஏமா எனக்கு வயசு அதிகமெல்லாம் இல்ல, பரமுக்கு எனக்கு ஒரு 5-6 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். அப்படியாம்மா, நான் அப்படிலாம் சொல்ல வரலம்மா. என்ன ராசவண்டி கொஞ்சம் வயசு மூப்பா இருக்கா அப்படி இல்ல, ஆனா பரம்பு கட்ட போற வயசு சின்ன பையன் தானே, அதை சொன்னேம்மா நானு, தப்பால எதுவும் சொல்லல. ஏமா அதெல்லாம் புஷ்பா தப்பா எடுத்துக்கிறாதுமா, சும்மா சொல்லுதுமா அந்த பிள்ளை. ஒருவேளை நீங்க வயசு அதிகம் நினைச்சிட்டீங்களோ என்னமோன்னு சொல்லி சொல்லுது. ஏக்கா பரமக்கா மாப்பிள்ளோட பேசுனீங்களா, வந்தாரா வீட்டுக்கு? வந்தாரு, வந்துட்டு தான் போனாரு. நேத்து வந்திருந்தாரு, எல்லாத்துக்கும் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாரு மாமா. ஓஹோ அப்படியா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கிஃப்டா? மாப்பிள்ள சரியான ஐசா இருப்பாரு போலயே. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் எங்க மாமா தானே, சொந்தம் தானே, அதனால எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்தாரு. அது கிடக்கட்டும், என்னைய பத்தியே கேக்குறியே, ஓ மாப்பிள்ளைய பத்தி ஒண்ணுமே சொல்லல, நீ பேசுனியா அவங்க மாப்பிள்ள கிட்ட? பேசிக்கிட்டாக்கா இருக்கேன், அம்மாவுக்கு தெரியாது, அக்காவுக்கு மட்டும் தெரியும். அவர் எங்கக்கா பொழுதன்னைக்கு ஃபோன் போட்டுட்டே தான் இருப்பாரு. இப்போ கூட ஃபோன் போட்டிருப்பாரு, செல்ல நான் தான் அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டேன் சைலண்ட்ல போட்டுட்டு. இல்லைன்னு வைங்க அம்மா கத்துவாங்கல்ல, அதனாலதான். ஓஹோ, ஓர் ரூட் இப்படி போய்க்கிருக்கா, இப்ப இருந்தே பேசிக்கிட்டே இருக்கியா, அடிச்சு விட்டு. ஏக்கா நீங்க மட்டும் என்னவா, நீங்க மட்டும் பேசுறது இல்லையா மாமா கூட, பேசிட்டு தானே இருப்பீங்க? ஐயோ நான்லாம் பேசுறது இல்லப்பா, மாமா தான் வீட்டுக்கு வந்தாருன்னா பேசுவேன், அவ்வளவுதான். அது கூட அவரா பேசினாருன்னா பேசுவேன், நானாலாம் பேசுறது கிடையாது, போன்லாம் பேசுறது இல்லப்பா. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பத்தாவுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படித்தான் பிச்சு போடுவாங்க எங்க அம்மா. அதுக்கு மேல அவர்கிட்ட இன்னும் எதுவுமே தனியா பேசுனதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு இது வரைக்கும் மாமான்னு மட்டும்தான் தெரியும், வீட்டுக்கு வருவாரு போவாரு பேசுவோம். ஆனா இப்பதானே இவங்க மாப்பிள்ள வீட்டுக்கு கட்டிக்கிற போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, டக்குன்னு எப்படி பேச முடியும், அதெல்லாம் இன்னும் நிச்சயம் கூட ஆகல. அதுங்களும் பேசினா அவ்வளவுதான், எங்க வீட்டுல தோலை உரிச்சு போடுவாங்க. அப்படியே எங்க வீட்டுல மட்டும் மாமா மகளே அப்படின்னு வெத்திரவாக்கு வச்சு ஆரத்தி எடுத்து பாராட்டுவாங்களாக்கும். எங்க அம்மா அதை விடக்கா நீ வேற, தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன் நானும். பின்ன எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்லக்கா, முன்ன கூடயே பேசினாதான் புரிஞ்சுக்க முடியும். திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியாது, நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதனாலதான் பேசுனீங்களான்னு கேட்டேன். சான்ஸ் கிடைச்சா மாமா கூட பேசுங்கக்கா, அவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் உங்களை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு எங்க அக்கா தான் சப்போர்ட்டு, உங்க வீட்டுல உங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. என்ன பாண்டுக்கு ரெண்டும் தனியா நம்ம குசு குசுன்னு பேசிக்கிறதுல என்ன பேசிக்கிறதுக்கா? ஏண்டியா என்ன அடி மது, என்ன பேசிக்கிறத பரம்பிட்ட? ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, அக்கா காலேஜ் பற்றி கேட்டுட்டு இருந்தேம்மா, எப்படி எப்படி முடிச்சாங்க, கான்வெகேஷன்லாம் முடிஞ்சிருச்சா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேம்மா. சரி சரி, நம்ம இடத்தையே போனது வந்து பேசிக்கிருக்கோம்ல, அவளுக்கு தெரிஞ்சதை பேசி தெரியவாள் என்கிட்டனாலும். ஓஹோ, நானே எங்க அண்ணன் கட்டி வைக்க முடியலன்னு வருத்தத்தில் உட்காந்துருக்கேன். இந்த மதுகாரி அண்ணியை கைக்குள்ள வச்சுக்க, அண்ணியை சப்போர்ட்டை வச்சுக்கின்றாளா? அதுவும் நல்லதுதான், நம்மளை சப்போர்ட்டை வச்சாதான் நம்ம அவளை 2 பேர்த்தையும் பிரிச்சு விட முடியும். இவளையும் அந்த கார்த்தி பையனையும் நம்ம நல்ல விழ மாதிரி விட்டு பேசுற மாதிரி பேசி, அவங்க 2 பேரும் பேச விடுற மாதிரி பேசி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து பிரிச்சு விட்டுறணும். ஏக்கா அங்கம்மாக்கா வரும்போது வள்ளி ராணி கூட்டு வந்திருக்கலாம்லக்கா, அவளும் நீ பாத்ரூம் ரொம்ப நாளாகி போச்சு. அன்னைக்கு போன் போட்டு 5000 ரூபா போட்டு விடுன்னு சொன்னா, அவசரமா வேணும்னு சொல்லி ஜிபேல போட்டு விட்டேன் வள்ளிக்கு. அவளும் வரல, இந்த ராணி வரல, ஒருத்தர் வரலக்கா. எரிச்சலா கிடக்கு, நம்ம எல்லாம் ஒன்னா வச்சு சுத்திட்டு இருப்போமா, மாசமா வந்து வெளியில எங்கேயும் வர முடியல, அவளுங்களும் வரல நீங்களும் வரல, எரிச்சலா இருக்குக்கா. அடுத்து வந்து அவங்களையும் கூட்டுவாக்கா. அடியே அதை ஏண்டி கேட்குற கூத்த, அந்த லூஸ் சிரிக்கி ஆன்லைன்ல லோன் எடுக்கிறேன்னு சொல்லி நீ தான் 1000 கொடுத்தியாக்கா. நீ கொடுத்த காசு தான் எவனோ கட்ட சொன்னான்னு சொல்லி ஆன்லைன்ல கட்டி ஒண்ணும் இல்லாம அந்த கட்டின காசு வரல, லோன் காசு வரலையா. லோன் கொடுக்குறவனுக்கு இவ லோன் கொடுத்துருக்கா 5000 ரூபாய். அந்த கூத்து என்ன சொல்ல, அதே பாவ ரொம்ப வருத்தத்துல இருக்காடி அவளையும், அதே வராம இருந்திருப்பா. ஐயோ அப்படியா, என்கிட்ட சொல்லவே இல்ல அவ, என்னமா அவசரம் போட்டு விடுறீ அப்புறம் சொல்றேன்னு சொன்னா. அட லூஸ் சிரிக்கி, ஏன் ஒரு வார்த்தை கேட்டுக்க வேணாமா, சொல்லிருப்பில்ல நானு. இந்த காசு இப்படி போய் ஏமாந்துருக்காளே அவ, ஊரே ஆன்லைன்ல ஏமாத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, மெடல் சிரிக்கா இருப்பா போல. சரி சரி பரவாயில்ல, அவள் மனசை தேய்ச்சி விடு. அவ 1 ரூபா செலவழிச்சாலே ஐயோ அம்மா போச்சு எனக்கு இருப்பா. 5000 ரூபா உனக்கு சும்மாவா இருக்கும், அவ எப்படி 1 மாசத்துக்கு அதே வத்திலே இருப்பா. இப்படி கூட்டுக்குவாங்க வரையில கொஞ்சம் பேசிக்கினா கலாரன் இருப்பா. ஆட்டம் ஆட்டம், அப்ப போயில அவ வீட்டுக்கு போயிட்டேன், போகணும் சும்மா பாத்துட்டு போலாம்னே வந்தேன். என்ன செய்யறான்னு தெரியல, பாவம் போய் ஆறுதல் சொல்லிட்டு போவாமலான்டே வந்தேன். ஏமா அங்கம்மா அளவு பண்ணி பாட்டியே, அது எப்படி இருக்குப்பா? அவன் அந்த பக்கம் அளவே காணாமே, அது எனக்கு இருந்தே. நானும் அதையும் போய் பார்க்கல பாவத்தை, கொஞ்சம் வேலையை வெட்டியமா இருந்தேன், என்ன செய்யறதோ தெரியல. வருத அதுக்கிட்டு வர மாட்டேங்குது, தனியாவே அங்க கிடக்கு.
நான் வந்தான் செஞ்சேன் அதோட இருந்தேன். நம்ம வீட்டோட வந்து இருக்கத்தையும் சொல்றேன் நானு. அவன் இந்த வீடு கிடக்கு, அது வாட்டர் ஓரத்துல இருக்கலாம். அது எங்க வர மாட்டேங்குது சங்கடப்பட்டுக்கிட்டே. எத்த எத்த என்னம்மா புஷ்பா, என்னாச்சு? எத்த ஒரு மாதிரியா இருக்குங்க, அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே கேரா இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குத. ஏமா காலையில் நல்லா சாப்பிட்டியா இல்லையா? நல்லாத்தையும் சாப்பிட்டேங்க, ஆனா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே இருக்குங்க. சரிம்மா அப்படியே அத்தை மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்க. தலை சுத்துறப்ப எப்பயும் படுத்துக்கிறணும், எந்த நிக்க கூடாது, படுத்துக்க வா. கொஞ்ச நேரம் கண்ண மூடி அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குமா, அப்பதான் நல்லா இருக்கும், அந்த கிருகிரு போகும். என்னம்மா அப்புறம் போய் டாக்டர் என்ன போய் பார்ப்போம். சரிங்க. என்னாச்சு? இந்த பிள்ளை நல்லா சாப்பிடுமா சாப்பிடாதா? ஏன் அப்படி வந்திருக்கு திடீர்னு கிருகிருப்பு? எப்பயும் வருமா? இல்லம்மா மாலினியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வராது. நல்லா அதுவும் அந்த பிள்ளை வாட்டு பொடு உடுன்னு வேலையை செஞ்சுட்டு நல்லா இருக்கும் சுறுசுறுப்பா. இன்னைக்கும் பாவம் என்னடோ கிருகிருன்னு வரும்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் அப்படி சொன்னது இல்லையே என்னைக்குமே. அப்பனா கடவுள் எது நல்ல விஷயம் சொல்ல வராரா? ஒரு ஜூலி பண்ணுகிட்ட இன்னொரு ஒண்ணு வந்த நீ அவளும் ஜூலி பண்ணாம ஆயிட்டாளா? ஒரு வேளை கடவுள் வரம் கொடுத்துட்டாரா? எனக்கு என்னமா அப்படித்தான் தோணுது. எதுக்கு டாக்டர்கிட்ட போய் பாருங்கம்மா மங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்லும் போதே எனக்கு மனசுக்குள்ள அம்பு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன வாய் மூர்த்தி எங்கன்னு பலிச்சிருச்சோ என்னமோ தெரியலையே. அப்படி மட்டும் இருந்தா எங்க குடும்பமே இந்த பிள்ளை தூக்கி வச்சு கொண்டாடும்ல. சந்தோஷத்துல நாங்களாம் அப்படியே திகச்சு போயிட மாட்டோம். என்னங்க வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, திடீர்னு எங்க அண்ணி தலை சுத்துதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டாங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சாதா மயக்கமா இல்ல அந்த மயக்கமானு தெரியல. என்னன்னு அடுத்த வீடியோல பாப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் எங்க அண்ணிக்கு வந்துருக்குது என்ன மயக்கம்னு.